ஜோசியம் படிக்காத வரைக்கும் ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. லேசாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், அங்கேருந்து தான் சிக்கலே ஆரம்பம். சிலருக்கு வந்து லக்னாதிபதி வந்து கெட்டு போயிடுவார். எது நீசமாயிருவார், வக்கரமாயிருவார், 6, 8, 12க்கு போயிடுவார். போச்சு, எனக்கு லக்னாதிபதியே கெட்டு போச்சு, எனக்கு ஆயுசு முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான், நடுவுலையே போய் சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரியான பயத்துக்கு ஆளாயிருவாங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு காமிக்கிறேன். இந்த ஜாதகத்தை பாருங்க. தனுசு லக்னம், லக்னாதிபதி யார் சார்? குரு. அவர் நீசமாயிட்டாரா? அப்போ இந்த ஜாதகர் நடுவழியிலே போயிருக்கணும் இல்லையா? அப்படித்தானே கணக்கு. லக்னாதிபதி நீசமாயிட்டா. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கார். அஷ்டமாதிபதி சந்திரன் வந்து அவருக்கு கேந்திரத்தில் உட்காந்துருக்கிறார். அது இல்லாமல் குரு நீசமாகி அவருக்கு வீடு கொடுத்த சனி வந்து பரிவர்த்தனை ஆகிறார். இப்படி பல விஷயங்கள் இதில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, இவருக்கு ஆயுசு பலம்லாம் போகலை, ஆயுள்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வயசு என்ன தெரியுங்களா? இப்போ பாருங்கள் வயசு என்னன்னு. 75 வருஷம் 6 மாதம் 25 நாள். அப்போ 76 வயசு நடந்துட்டு இருக்குது. இன்னமும் நல்ல ஆயுளோட தான் இருக்கார். நல்லா தான் பிழைச்சிருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா கோடீஸ்வரனாக பிழைச்சிருக்கிறார். அதனால ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி கெட்டு போயிட்டார் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவுக்கு எல்லாம் போயிடாதீங்க. லக்னாதிபதி கெட்டு போனாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு எத்தனையோ இருக்குது. எத்தனையோ ஜாதகங்களை அதுக்கு எடுத்துக்காட்டாகவும் காமிக்கலாம்.